அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இன்றைய வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். உண்மை தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய வானிலை அனுமானம் 26 ஜனவரி 2026. இது பொறுத்தவரை மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து கிழக்காக நகரக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக வறண்ட காற்று இன்று முதல் தமிழகத்தில் ஊடாக பயணிக்க தொடங்கும். கிழக்கு திசை காற்று இப்பொழுது டெல்டாக்கு கீழே இருக்குது. ஸோ தென் தமிழகத்தில் ஊடாக பயணிக்குது. ஸோ அதுவும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு நாளை காலையில் பார்த்திங்கன்னா அந்த வறண்ட காற்றானது தமிழகம் முழுவதுமாக ஆக்கிரமித்துவிடும். ஸோ மேக்சிமம் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள்ளாக தமிழகத்தில் முற்றிலுமாக மழை மறைந்து மீண்டும் மூடு பனி நிலை ஆரம்பிக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்று மழை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜனவரி மாதத்தினுடைய மழை எபிசோட் இன்றுடன் முடிவடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து 24 மணி நேரத்துக்கு கேரளா பொறுத்தவரையும், ஏன்னா இது மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், குமரி கடல் பகுதிகளில் இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, வீக்கான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி முற்றிலுமாக மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் காரணமாக இன்று ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும். திருவனந்தபுரம், கொல்லம், கோட்டயம், இடுக்கி, பாலக்காடு, திரிசூர், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் பொறுத்தவரை சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகரின் மேற்கு மற்றும் தேனி மாவட்டத்தில் பரவலாக மற்றும் கொடைக்கானல் மற்றும் வால்பாறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற இணைய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் இருக்கும். சேலம் மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிதமான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஈரோடு, கோவை, திருப்பூர், நாமக்கல் ஆகட்டும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அப்புறம் இந்த பக்கம் திண்டுக்கல், மதுரை மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அடுத்த 24 மணி நேரத்திற்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு 10-11 மணி மேக்சிமம் பிஃபோர் நூன் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்பகலுக்கு பிறகு முன்பாக லேசான மழையாக இருக்கும். அதுக்கப்புறம் முற்றிலுமாக இந்த மழை மறைந்துவிடும். அப்படியே படிப்படியாக இந்த டெல்டா மாவட்டங்களில் மாலை இரவுக்கு பிறகாக இந்த மழை முற்றிலும் விடுகிடும். உட்புற மாவட்டங்களில் நாளை காலையிலேருந்து நீங்கள் மூடு பனியினுடைய எஃபெக்டை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் உண்மையான வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட். இதில் உங்களுக்கு பல புரிதல்கள் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அடுத்த மழை நிகழ்வு வரும் வரை வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு அப்டேட் வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் மழை நிகழ்வு வரும்பொழுது தான் மீண்டும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போதைக்கு ஜனவரி மாதத்தில் மழை எபிசோடு முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி மாதத்தில் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கும். ஒரு ட்ரை கிளைமேட், ட்ரை வெதர் தான் நமக்கு இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு முன்னேறுகிறது அப்படின்ட்டு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விலகி பெறுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.